இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி விஜய் டிவியில் ரீசெண்டாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2ஓட ஒன் ஆஃப் த ஹீரோவான சரவணனை பற்றி தான். இவங்களை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரவணனோட உண்மையான பெயர் கதிர்வேல். இவரை எல்லாருமே விஜே கதிர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 1989 ஜூலை மாதம் 11 கந்தசாமி பரமேஸ்வரி 2 பேர்த்துக்கும் பிறந்திருக்கிறாங்க. இவங்களோட தம்பி பெயர் நந்தகுமார். இவங்க தன்னோட பள்ளி படிப்பை ஃபஸ்ட்டு காந்தி சென்டரி மிடில் ஸ்கூலில் படிக்கிறாங்க. 8th வரைக்கும் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒண்டிப்புதூர் பாய்ஸ் ஹைஸ்கூலில் 9th 10th முடிக்கிறாங்க. முடித்ததுக்கப்புறம் மேக்ஸில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறது காரணத்துக்காக பியூர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்து படிக்கிறாங்க. படித்து முடித்ததுக்கப்புறம் பிஎஸ்சி கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு அவர் ஒரு லாரி டிரைவர், அம்மா ஒரு சித்தாள் வேலை பார்க்குறவங்க. ஸோ படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு உணர்ந்து தன்னோட பையனை எப்படியாவது காலேஜ் படிக்க வச்சிடணுன்ட்டு பிஎஸ்சி சேர்த்து விடுறாரு. ஸ்ரீ ஜெயாந்திரா சரஸ்வதி மகா வித்யாலயா காலேஜ் கோயம்புத்தூரில் தான். ஆனால் ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படுது. ஃபஸ்ட்டு செமஸ்டரில் கட்டிடுறாங்க, செகண்ட் செமஸ்டர்லாம் அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல. ஸோ சமாளிக்க முடியாத நிலமை வரும்போது கதிர்வேலே என்ன சொல்லிடுறாருன்னா, நான் காலேஜுக்கு போகல, நான் நின்றுக்கிறேன், நான் உங்களோட நீங்கள் டிரைவராக இருக்கேன்னா நான் கூடவே உங்களோட கூட இருந்துக்கிறேன், எனக்கு இருக்கிற திறமையை வச்சு நான் ஏதாவது அடுத்தடுத்து நான் பொழைச்சிக்கிறேன், நான் எனக்கு படிப்பு வேணாம் அப்படிங்கிற மாதிரி குவிட் பண்ணிடுறாரு. ஏன்னா அவங்க 2 பேரும் சம்பாதிக்கிறத வச்சு தம்பியை படிக்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தம்பி நந்தகுமாரை ஸ்கூல் வைஸ் நல்லா படிக்க வச்சுட்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுத்து படிக்கிறாரு. இப்போது அவரும் மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறாரு. 2 பேருமே இப்போ நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதனால் அவங்க அப்பா லாரி டிரைவர் அப்படிங்கிற பொசிஷனை விட்டுட்டு இப்போது அவருமே நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே. கதிர்வேல் நிறைய கடின உழைப்புக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியிலேயே 10 வருஷம் கஷ்டப்பட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடியுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பை விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னடா பண்ணலாம், எதை வச்சு நம்ம அடுத்து நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது சின்ன சின்ன அவருக்கு ஃபங்க்ஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கிது. அதில் கொஞ்சம் அந்த பர்த்டே பார்ட்டி இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுற வாய்ப்பு அவங்க ஃப்ரெண்டு மூலியமாகவும் தெரிஞ்ச அண்ணன் அந்த சீனியர்ஸ் மூலியமாகலாம் கிடைக்கிது. அதை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஒவ்வொரு ப்ரோக்ராமாக பண்ணி மேலே வந்துட்டே இருக்கிறாரு. 2014 சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடிக்க வாய்ப்பு கிடைக்கிது. கணவாய் போன நம் காதல், பூ அப்படிங்கிற சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நடிக்கிற வாய்ப்பு கிடைக்கிது. எப்போ ரொம்ப டெவலப் ஆகுறாங்க அப்படின்னா விஜயோட கத்தி மூவியோட 15th டே சக்ஸஸ் பார்ட்டி ஒன்று நடக்குது. அதில் ஒரு ஆங்கரிங் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. ஆங்கரிங் பண்ணி விஜயோடலாம் நல்லா ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போடுறாரு. அது மூலியமாக அடுத்தடுத்து நிறையா வாய்ப்பு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் 2016 பிரின்ஸ் ஆஃப் விஜே அப்படிங்கிற யூடியூப் சேனல் ஆரம்பித்து அது மூலியமாக சில வாய்ப்பும் கிடைக்கிது. காரா அப்படிங்கிற ஒரு படம் நடிக்கிறாரு. சாய் பல்லவியோட தங்கச்சியான பூஜாவோட சேர்ந்து இந்த ஷார்ட் ஃபிலிமை நடிக்கிறாரு. அந்த ஷார்ட் ஃபிலிமும் நல்லா இருக்கவே அடுத்து 2017 டான்ஸ் ஜோடி டான்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிறாரு. கிட்டத்தட்ட அதில் ஃபைனல்ஸ் வர முடியலை அப்படின்னாலும் இவருக்கு டான்ஸ் ஜோடி டான்ஸில் நிறைய கஷ்டங்கள் வருது. ஃபஸ்ட்டு பியா ஹீரோயின் பியாவோட தான் இவர் டான்ஸ் இது பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க சில ஷூட்டிங் காரணமாக பாதியிலே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸோட மீரா மிதுனோட இவருக்கு ஆடுறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. மீரா மிதுனும்
பாதியிலே வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்வேதா வராங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்வேதா ஏற்கனவே ஜோடி நம்பர் 1ல் ஆடினனால ஃபுல் அண்ட் ஃபுல் கதிருக்கு வந்து இன்னும் என்னெல்லாம் சொல்லி கொடுக்க முடியுமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்து கிட்டத்தட்ட ஃபைனல்ஸ் தான் போக முடியலையே தவிர மற்றபடி அவங்களோட ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ்லேயும் அவங்க பெஸ்ட்டை மட்டுமே தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டான்சிங் கில்லாடிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சு. அதில் வந்து ஸ்லம் ஏரியாவில் இருக்க ஒரு பொண்ணான கிளாரா அவங்களோட திறமையை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களோட கதிர் வந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஃபினாலே வரைக்கும் போய் அந்த இது பெஸ்ட்டாக பண்ணார். ஸோ தன்னோட டான்ஸ் திறமையை வந்து காமிச்சாச்சு. அதுக்கப்புறம் தன்னோட நடிப்பு திறமையை வச்சு ஷார்ட் ஃபிலிம் வச்சதை வச்சு ஏதாவது நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த கதிருக்கு ஒரு பெரிய ஆஃபராக வந்தது தான் செம்பருத்தி சீரியல். 2017 ஆதிக்கடவுள் அகிலாண்டேஸ்வரியோட 2வது பையனா அருணா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. இன்னும் சொல்லப்போனால் பலரும் இப்போ வந்து ப்ரோ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. அந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தது வந்து நம்ம அருண் தான். அந்த இதில் வந்து செம்பருத்தி சீரியல் கிட்டத்தட்ட 2022 வரைக்குமே இதானுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆங்கரிங் ஃபீல்டில் ஏதாவது நம்ம கொடுக்கணும், நம்ம சாதிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பித்ததே ஆங்கரிங்கில் தான் அப்படிங்கிறதுனால ஆங்கரிங் ஃபீல்டில் வந்து ஜீ தமிழ் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஜில் ஜங் ஜக் அப்படிங்கிற ஒரு ஷோ. அதுக்கப்புறம் வந்து மதனோட சேர்ந்து தான் அந்த ஷோ பண்ணுறாங்க. அப்புறம் டான்ஸ் ஜோடி டான்ஸ் 2.0 அந்த இதையும் ஆங்கரிங் பண்ணுறாங்க. இப்படி சின்ன சின்ன ஷோஸ் நிறையா வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரோட் ட்ராக் கிளப் ஆஃப் உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் வந்து ஹைஃபை ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டில் இவருக்கு ஆங்கரிங் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கிது. ஆங்கரிங் மட்டும் இல்லாமல் அந்த ஷோவே கொஞ்சம் பெருசாகவே நடத்துகிறாரு. ஏன் அப்படின்னா இதை வந்து HIV அஃபெக்டடான குழந்தைங்களை சிரிக்க வைக்கிறதுக்கான ஒரு ஷோ. ஸோ அதையும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறாரு. 2018 மாதரம் அப்படிங்கிற ஒரு 3 minute ஷார்ட் ஃபிலிமு. இந்த ஷார்ட் ஃபிலிமை யார் ஓப்பன் பண்ணி வச்சது அப்படின்னா பி சுசிலா அம்மா தான். அவங்களோட அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதமும் நம்ம அருணுக்கு வந்து கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் இது பண்ணிகிட்ருக்கும்போது கோவிட் டைமு. ஸோ சீக்கிரமே டக்குன்னு ஜூலை 2 வந்து என்கேஜ்மெண்ட் நடக்குது. ஆகஸ்ட் 28 வந்து தன்னோட காதல் மனைவியான சிந்துவை வந்து இவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க. மாமா பொண்ணு தான் இருந்தாலுமே வந்து அவங்களுக்குள்ள சில சண்டைகள் ஃபேமிலிக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் அதை பேசி தீர்த்து இவங்களுக்கு கல்யாணமும் முடியுது. 2022 செப்டம்பர் 17 விகானாஸ்ரீ அப்படிங்கிற அழகான ஒரு பெண் குழந்தையும் இவங்களுக்கு பிறக்குது. அதுக்கப்புறம் கதிர் வந்து ஜீ தமிழ்லே சண்டைக்கோழி அப்படிங்கிற ஒரு சீரியலில் இப்போது நடிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் விஜய் டிவியில் கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் வந்து அவருக்கு பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2. என்னடா தம்பிங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது, அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு பல பேர் பல ட்ரோல் பண்ணியிருந்தாலும் இப்போது அவங்களுக்கு ஒரு ஜோடியை கொண்டு வந்திருக்காங்க. சரண்யா தான் அவங்களுக்கு ஜோடியாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் கண்டிப்பாக நல்லா இருக்கும். சீக்கிரமே வந்து இந்த ஜோடியை பற்றி தான் அடுத்து நிறைய பேசப்படும். சீக்கிரமே படத்துலையும் இவர் நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு ஆசையா? ஆனால் முதலீடு நினச்சி கவலையாக இருக்கா? கவலை விடுங்க. RRR ட்ரேடிங் கம்பெனி இப்போ உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக மாற்ற ரெடியாக இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பாக்கு மட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனால் லாபம் அதிகம். நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா 25% 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்க. தொடர்புக்கு 8015983336. RRR ட்ரேடிங் கம்பெனி, உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.